ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டன் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான சோயா பெப்பர் சுக்கா பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் காஞ்ச மிளகா, தனியா, சோம்பு, மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் மசாலா. இது நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான சோயாவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா, மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்ச சோயாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோயாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. சோயா நல்லா குக் ஆனதும் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா கிளறுங்க. சுட சுட டேஸ்டியான சோயா பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.